அந்த இரவு அருளுக்கு உறக்கம் வரவில்லை. அவன் கண்கள் திறந்தே இருந்தது. சுவாதியின் முகமும் அந்த வீடியோவில் தெரிந்த தன் முகமும் அவனை விட்டே போகவில்லை. அது எப்படி சாத்தியம் என்று அவன் மனதில் சத்தம் எழுந்தது. அவனே அந்த இடத்துக்கு போகவில்லை. ஆனால் வீடியோவில் அவன்தான் இருந்தான். காலை ஒளி மெதுவாக அறைக்குள் வந்தது. மேசையில் அவனது லேப்டா திறந்தே இருந்தது. அவன் அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்தான். ஒவ்வொரு முறையும் மனதில் ஒரே கேள்வி. இது யார் விளையாட்டு. அலுவலகத்துக்கு செல்லும் முன் அவன் தன் நண்பர் கார்த்திக்கிடம் அழைத்தான். நேத்து பார்த்த வீடியோ உன்னோட கையில் இருக்கா. ஆமா, நான் ஒரு காப்பி எடுத்து வைத்தேன். அதை லேப்டாப்பில் ஓட்டி பாரு. ஒரு விஷயத்தை சரிபார்க்கணும். சில நிமிடங்களில் கார்த்திக் பதிலளித்தான். அருளே, நீ சொன்னது சரி. வீடியோவில் ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம். வீடியோவின் முதல் 3 வினாடிகளில் ஒரு சிறிய ஒலி இருக்கு. ஒரு குரல். அது மிக மெதுவா இருக்கும். ஆனா நான் ஆடியோ வால்யூம் அதிகப்படுத்தினேன். அருள் அமைதியாக கேட்டான். அது என்ன குரல். ஒரு மனிதன் சொல்றான். அவனுக்கு இது தெரியக்கூடாது. அருள் சில நொடிகள் பேச முடியவில்லை. அது என்ன சொல்ல வர்றது. கார்த்திக் திணறினான். அந்த குரல். உன்னுடைய குரல் மாதிரி இருக்குடா. அருளின் நெஞ்சு குளிர்ந்தது. அவன் போனை கையில் இறுக பிடித்தான். நான் பேசலையே. எப்படி என் குரல் வரும். அவனது மனதில் மின்னல் போல ஒரு நினைவு. சில மாதங்களுக்கு முன் அவன் செய்த ஒரு பத்திரிகை குரல் பதிவு. குற்றச் சம்பவங்கள் பற்றிய அவன் வாய்ஸ் ரிப்போர்டுகள் ஆன்லைனில் போனது. அது அந்த ரெக்கார்டிங்கிலிருந்து எடுத்த குரலா என்று அவன் யோசித்தான். அந்த நேரம் ஒரு புதிய மெசேஜ் வந்தது. அனுப்பியவர் தெரியாத எண். அதில் ஒரு இணைப்பு. கீழே ஒரு குறிப்பு. உண்மை கேட்க தயாரா. அருள் மெதுவாக அந்த இணைப்பை திறந்தான். அதில் ஒரு ஆடியோ பிளேயர் திறந்தது. அவன் காதில் ஹெட்போன் போட்டான். அந்த குரல் தொடங்கியது. அருளே, நீ உண்மையை தேடுறே. ஆனா உண்மை நீயே தான். அவனது மூச்சு நின்றது. அந்த குரல் தெளிவாக அவனுடைய குரல் தான்.